திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழும் மறவாமல் அழியாழு மலர் தோவும் அடியார்கள் உளமாற வெளியாகோ வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை கூத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதி. அது பிரபஞ்ச வைராக்கியம் என்று சொல்லக்கூடியதான ஒன்று. அந்த பிரபஞ்ச வைராக்கியத்திலே போன தடவை 31வது பாடலை நம்ம பார்த்தோம். சச்சயனே மிக்க தன் புனல் விண் கால் நில நெருப்பாம் விச்சையனே ஒட்டுடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்யமேனியனே ஒன்பட அரவ கச்சையனே கடந்தாய் தடம் தாழ அடற்கரியே என்பதாக அந்த பாடலை பார்த்தோம். இன்னைக்கு அதிலிருந்து அடுத்த பாட்டு 32வது பாட்டு. அடல் கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த எண்ணெய் விடற்கரியாய் உட்டுடுதி கண்டாய் விழு தொண்டர்க்கு அல்லால் தொடர்க்கு அறியாய் சுடர்மாமணியே சுடுதி சுழல கடல் கரிதாய் எழு நஞ்சு அமுதாக்கும் கரை கண்டனே என்பதாக இங்கே இந்த பதிய பாடல்லே அருமையாக சொல்லியிருக்கிறார். இறைவன் எம்பெருமானை இங்கே சொல்லும்போது 4வது வரியில் பாருங்க, விழு தொண்டர்க்கு அல்லால் தொடர்க்கு அறியாய். 4வது வரியில் விழு தொண்டர்க்கு அல்லால் தொடர்க்கு அறியாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். சுவாமிய தொடர்க்கு அறியாய்னா தொட்டு வணங்கி வழிபாடு செய்தல் அப்படின்றது அது பொருள். தொடர்க்கு அப்படின்னா தீண்டுதல். இறைவனை தீண்ட முடியுமா அப்படின்னா முடியும் என்பதுதான் நம்முடைய சைவம் சொல்கிறது. தீண்டி முப்போதும் தீண்டுவார்க்கு அடியார்க்கும் அடியேன்னு சொல்லுவார் இல்லையா. அப்போ முப்போதும் தீண்டுவார்கள் அப்படின்றது இறை அடிமையாக இறை தொண்டு புரிபவர்களாக சதா காலமும் இறை தொண்டு புரியக்கூடியவர்கள் அந்தணர்கள் என்று சொல்லக்கூடியது. இங்கே என்ன சொல்கிறாரு மாணிக்க வாசகர், இறைவன் அரியவனான ஒருவன், ஆனால் எளிவந்த பிரானாக இவர்களால் தொடுவதற்கு நாம் இங்கே தொடுறதுக்கு முடியலை. இங்கே நான் இறைவனை தொடுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா விழுத்தொண்டர்கள் அப்படிங்கிறார். சாதாரண தொண்டரை சொல்லலை, விழுத்தொண்டர்கள் அப்படின்றது. ஏன் விழுத்தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா, தொண்டர்கள் என்ற மாத்திரத்தில் இறைப்பணி செய்யக்கூடியவர்கள். ஆனால் இவர்களோ, அதாவது நம்ம பொதுவாக பார்க்கும்போதே புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். புண்ணியத்தில் 2 வகை புண்ணியம் இருக்குது. ஒன்று உலக புண்ணியம், இன்னொன்று சிவ புண்ணியம் இருக்குது. இப்போ தொண்டு அப்படின்னாலும் அடிமை வேலை பார்க்குறது தான். ஒருத்தருக்கு தொண்டாக வேலை செய்கிறாங்க அப்படிம்பாங்க, இவங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது மாதிரி உலகியலில் தொண்டு செய்தல் அப்படின்பது உலகியல் தொண்டு ஒன்று. அருளியல் அதாவது இறைவனுக்கு மட்டுமே தொண்டு செய்தல், வேறு யாருக்குமே இவங்க தொண்டு செய்ய மாட்டாங்க. நம்ம திருவம்பாவிலையும் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்த பெண்கள் சதா காலம் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த அடியார்களே எங்களுக்கு கணவராக, அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து அப்படிம்பா. அப்போ அந்த பெண்கள் பாடுவது போல அமைந்தது. அப்போ அந்த தொண்டு என்பது சதா காலமும் இறை தொண்டு செய்யும் அடியவர்கள். அதைத்தான் இங்கே விழுத்தொண்டர்கள் என்றார். அதாவது பசு அறம் பதி அறம், பசு புண்ணியம் பதி புண்ணியம். இதில் இறைவனுக்கு மட்டுமே செய்யும் தொண்டு சிவத்தொண்டு. இப்படிப்பட்ட சிவத்தொண்டர்கள் அவர்களுக்கு தொண்டர்க்கு அல்லால் தொடர்க்கு அறியாய். தொடர்க்கு அறியாய் என்றால் தீண்டுவதற்கு, தீண்டுதல் என்பது மனதாலும் நினைக்க முடியாது. அந்த 2 பேரும் அவங்களால காண முடியலை,
ஆனால் எளிவந்த பிரானாக எத்தனை எளிமையாக இறங்கி வந்த தன்மை. நம்ம புராணங்கள் எவ்வளோ பட்டியல் போட்டு சொல்லி பாருங்க. ஒரு வந்திப்பாட்டி கூப்பிட்ட மாத்திரத்தில் சொக்கநாதா கூப்பிட்ட மாத்திரத்தில் அப்படியே கூலிக்க ஆள்வேன்மான் ஓடி வந்த பிரான். அப்போ எளிவந்த பிரான். அப்போ யார் இந்த இறைவனையே நினைந்து தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு தொடுவதற்கு, மற்றவங்கெல்லாம் தீண்டுதற்கு உரியவங்க அல்ல, இவர்களே தீண்டுதற்கு உரியவர்கள் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லி அப்புறம் இந்த இறைவன் எப்படிப்பட்டவன்றதை சொல்றார். சுடர் மாமணி அப்படிங்கிறார். சுடர் சுடர் ஒன்று, ஜோதி ஒன்று. நம்ம பார்த்துருக்கோம், வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறோம், நல்லா சுடர் விட்டு எரியுதும்பா. அப்போ அந்த சுடர் என்பது ஒளியாக, ஒளி தரும் பொருளாக. வெளியே வெளிச்சம் ஒரு இருட்டாக இருந்துச்சுன்னா இந்த சுடரை ஏற்றி வச்சா நல்ல ஒளி பொருளாக அங்கே எல்லா இடத்துக்கும் ஒளி தருவது, அதோட வெப்பத்தையும் தருவதாக. இதுதான் சுடர் என்று சொல்வது. இவர் சுடர் மட்டும் இல்லை, மாமணியாக இருக்கிறார். இந்த தீயொளி சாதாரண உலகத்தில் உள்ள தீயொளி சுடவும் வெப்பத்தை தரவும் ஒளியை தருவதுமாக இருக்கும். ஆனால் இறைவனோ எப்படி இருப்பார்? ஒளிவிடும் பொருளாக வெப்பமாக இருந்தாலும் இங்கே மாமணியாக இருக்கிறாராம். மணின்றது மாணிக்கம். மாணிக்கம் என்பது குளிர்ச்சியான ஒரு பொருள். நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும், மாணிக்கம் சிவப்பு கலரில் இருக்கும், நவரத்தினங்களில் ஒன்று. உடம்பு ரொம்ப சூடு இருக்கிறவங்க மாணிக்கம் அணிவாங்க. சில ராசிக்காரர்களுக்கும் மாணிக்கம் உண்டு. ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் உடம்பு வந்து அதிக அளவான வெப்பம் இருக்கும், அந்த சூட்டை அதை வச்சு தான் இந்த ராசி கல்லெல்லாம் போடுறதே, இந்த உடம்பு வெப்பத்தை தணித்தல் அப்படின்றது. இப்போ இறைவன் எப்படி இருக்கிறாரா? சுடர். சுடர் என்பது ஒளியாக வெப்பமாக, ஆனால் மாமணியே தட்பமாக. அப்போ ஒளி ஒன்று, இன்னொன்று, அதாவது வெப்பம் ஒன்று, தட்பம் ஒன்று, ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குமானா அதுதாங்க ஹீரோயிசமே. அவன் வெப்பமானவனா தட்பமானவனா அப்படின்னா இவன் வெப்பமானவனே, ஆனால் தட்பமானவனே. யாருக்கு வெப்பம், யாருக்கு தட்பம்? தன்னை எதிர்ப்பவர்களுக்கு அல்லது அடியார்களுக்கு துன்பம் செய்பவர்களுக்கு வெப்பமாக வருவான். தன்னையே நினைந்து உருகும் அடியார்களுக்கு குளிர்ச்சி பொருந்தியவனாக வருவான். அவ்வளோதான். சுடர் மாமணியே. இரண்டு தன்மையும் ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் எவ்வளோ பெரிய உயர்வு பாருங்க. அப்படிப்பட்ட இறைவன் எம்பெருமான். அடுத்து சுடு தீ சுழல அப்படிங்கிறார். சுடு தீ சுழல என்றால் இந்த அடியார்களுக்கு துன்பம் வந்த மாத்திரத்திலே இறைவா எம்பெருமானை எம்மை காக்க வேண்டும் என்று அடியார்கள் இவருடைய திருவடியை பற்றிய மாத்திரத்திலே ஓடோடி வந்து அவர்களுக்கு உதவும் தன்மை. அதுதான் இங்க சுடுகின்ற தீச்சுழலாக சூழ்ந்தமையாக இங்கே சொல்லப்படுகிறது. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த இடத்துல சொன்ன சுடுத்தீ சுழல் அப்படின்றது பார்க்கடலை கடைந்த போது தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள். அந்த தேவர்கள் அமுதம் வேண்டி கடைந்தார்கள், அமுதம் வரும் என்று நினைத்தார்கள். ஆனால் வந்ததோ கரிய கருமை நிறம் கொண்ட புகையோடு கூடிய வெப்பம் மிகுந்த கொடிய நஞ்சு. கரிய பெரிய வெப்பம் மிகுந்த நஞ்சு. அப்போ அப்படிப்பட்ட நஞ்சு வந்த மாத்திரத்திலே பயந்து எல்லாரும் ஓடுறாங்க. திருமாலும் ஓடினாராம். அவர் தான் ஹெட்டு அங்கனக்குள்ள. அவரும் இப்போ ஓடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே ஓடினார். உடம்பெல்லாம் இப்போ ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த புகைப்பட்டதான் அவ்வளோ ஒரு வெப்பம். அப்படிப்பட்ட அந்த கடுமையான அந்த தீ சூழ்ந்த மாத்திரத்தில் அது எங்கேருந்து வந்தது? கடல் கரிதாய் அப்படின்னா அந்த நஞ்சு வெளிவந்த மாத்திரத்தில் கடலே கருப்பு கலரில் ஆயிட்டான். அவ்வளோ ஒரு கொடுமையான நஞ்சு, அவ்வளோ ஒரு வெப்பத்தோடு கூடிய நஞ்சு. கடல் கரிதாய் எழு நஞ்சு, எழுகின்ற நஞ்சு, அந்த பார்க்கடல்ல இருந்து எழுந்து வந்த நஞ்சு. அமுதாக்கும் கரை கண்டன்.
இறைவனுடைய அந்த பெரும் கருணைக்கும் இந்த மாறுபட்ட குணங்கள், அதாவது நஞ்சு, பார்க்கடலை கடைந்த போது வெளிவந்த நஞ்சு, யாராலையும் பக்கத்தில் நெருங்க முடியாத நஞ்சு. இந்த ஆலம் என்று சொல்லக்கூடியது கடல்லேருந்து ஒன்று வந்துச்சு, வாசி பாம்பிட்டது வந்துச்சு, ஆலம். அவ்விடத்தை இவ்விடம் கொணர்தி என்று பக்கத்தில் இருந்த சுந்தரரிடம் அவர் கூறினார். அந்த சுந்தரர் அந்த ஆளால விஷத்தை கொண்டு வந்ததால் ஆளால சுந்தரர் என்றே அழைக்கப்படுகிறார். அது எப்படி கொண்டு வந்தார்? உள்ளங்கையில் அப்படியே நெல்லிக்கனி போல கொண்டு வந்தாராம். அவர்களெல்லாம் பயந்து ஓட, இவருக்கு மட்டும் எப்படிங்க உள்ளங்கையில் அப்படியே நெல்லிக்கனி போல கொண்டு வந்தார் என்றால், சதா காலமும் உள்ளங்கையில் திருநீற்று பெட்டகத்தை வைத்து நின்றவர் இந்த சுந்தரர். அதனால் இவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரவில்லை என்று சொல்வார். அந்த விஷம் கடல்லிருந்து எழும்போது விஷந்தான், அவர் கையில் கொண்டு வந்தப்ப விஷந்தான், இவர் கண்டத்திலே வாயில போட்டப்ப விஷந்தான். கண்டத்தில் இருத்திய மாத்திரத்தில் இந்த கண்டம் மட்டும் கருநீல நிறம் கொண்டது. அப்போ இந்த நஞ்சு இறைவனை சார்ந்தும், இந்த நஞ்சு தன் நிறமும் குணமும் மாறிற்று இல்லை. அந்த நஞ்சோடைய குணம் மாறல, சாமிகிட்ட போய் சேர்ந்துட்டு, ஆனால் நஞ்சு நஞ்சாக தான் இருந்துச்சு. அதனால தான் கரை கண்டன் என்பது. ஆனால் அந்த நஞ்சு பிறரை எந்த வகையிலும் துன்புறுத்தாத வண்ணமாக தாம் ஏற்றுக்கொண்ட கருணையின் வடிவம் இறைவன். கருணையே வடிவானவன். இந்த கண்டத்தில் இருக்கிற அதை பார்க்கும் போதெல்லாம், ஆகா எப்பேற்பட்ட துன்பம் வந்துச்சு அந்த தேவர்களுக்கு, அதை தான் ஏற்றுக்கொண்டாரே இறைவன். அப்போ நமக்கு வர்ற துன்பத்தையும் இறைவா எம்பெருமானே என்று இவருடைய திருவடியில் வீழ்ந்தார் நம்முடைய துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வான் என்று தான் நாம் உணர வேண்டும். அந்த கழுத்தில் இருக்கிற கண்டத்தில் இருக்கிற கரை நீலகண்டனை பார்க்கும்போது, அதனால தான் நீலகண்ட பதிகம்னு ஒரு பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் கொடுத்திருக்கிறார். திருநீலகண்டம் என்று நம்முடைய வினையினால் வரக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடிய நீலகண்ட பதிகம் என்றே சொல்லக்கூடியது. அப்போ அந்த திருநீலகண்டனை நாம் எப்பொழுதும் மனதால் நினைந்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இப்போ இந்த இடத்துல இறைவனை பற்றி சொல்லும் பொழுது, விழுத்தொண்டர்க்கு அல்லால் தொடர்க்கு அறியாய், இவன் எப்படிப்பட்டவன்? சுடர் மாமணியே, சுடர் விடக்கூடிய வெப்பமான ஆனால் குளிர்ச்சி பொருந்தியவனே என்று சொல்லி, சுடுதீ சுழல கடலுக்கு அரிதாய் எழு நஞ்சு அமுதாக்கும் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அந்த நஞ்சோடைய தன்மையாகத்தான் இருந்தது, கரையிலே கண்டத்திலே நின்று கரையாகத்தான் நின்றது. ஆனால் இந்த நஞ்சை அமுதமாக ஏற்றுக்கொண்ட இறைவன். எழு நஞ்சு அமுதாக்கும் கரை கண்டனே, அமுதமாக ஏற்றுக்கொண்டு பிறருக்கு அந்த தேவர்களுக்கு துன்பம் விளையாதவாறு பாதுகாத்த இறைவன் எம்பெருமான் என்று இங்கே இறைவனை சொல்லி இப்போ தன்னுடைய நிலையை சொல்கிறார் பாருங்க. முதல்ல ஒரு 3 வரியில் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? அடல் கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த எண்ணெய். ஏன்னா எப்பேற்பட்ட நஞ்சு கடல்ல இருந்து வந்தப்பையும் நீ கொஞ்சம் கூட யோசிக்காம, இவ்வளவு கொடுமையான விஷம் என்று கூட யோசிக்காம தான் ஏற்றுக்கொண்டு அமுதமாக்குன அவ்வளவு வலிமை கொண்டவன் நீ. அதோடு வெப்பமாகவும் தட்பமாகவும் இருக்கும் தன்மை கொண்டவன். உன்னால் முடியாத ஒரு காரியமும் இல்லை. நான் எவ்வளவு துன்பத்தில் இருக்கேன் தெரியுமா? ஐம்புலன்கள், இந்த 5 புலன்களும் எப்படி இருக்கான்? 5 யானையை போல இருக்கிறது. அது அடல் கரி போல், அடல்னா மதம் கொண்ட வலிமையான அந்த யானையை போல, கரினா ஆண் யானை போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி. ஏன்னா இதை கட்டுப்படுத்த முடியல.
யானையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன அங்குசம் போதும். ஆனால் என்னால் கட்டுப்படுத்த முடியுதா? கட்டுப்படுத்த முடியலையே. அப்படி இந்த ஐம்புலன்களால் மீண்டும் 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 உலகம், இந்த பிரபஞ்சத்தை நோக்கி மயங்கிக் கொண்டிருக்கிறேன். இது பிரபஞ்ச வைராக்கியம் தான், நீ தொழில்நுட்பம் முழுக்க. அப்போ என்னால் இதை அடக்க முடியுமா அப்படின்னா என்னால் அடக்க முடியாது. மிகுந்த வலிமை கொண்டது, அடல் கரி. அதனால் இந்த அதாவது பகைவர்கள் பயங்கரமாக தாக்கும்போது சாதாரணமானவங்களாக இருந்தால் அவங்கள எதிர்த்து நிற்கலாம். எப்பா அவங்கள போய் நம்ம எதிர்த்து நிற்க முடியுமா? அவன் வலிமை என்ன, நான் ஒரு நோஞ்சா நான் போய் நிற்க முடியுமா அப்படின்னு சொல்கிறது போல இங்கே இந்த யானைகள் 5 யானைகள் இவர் திருமந்திரத்தில் சொல்லும்போது 5 ஆணை அடவையுள் வாழ்வன அப்படிம்பார். அந்த 5 யானைகளைப் போல, வலிமை கொண்ட யானைகளைப் போல இங்கே புலன்கள் வாயிலாக, அந்த பொறிகள் வாயிலாக இங்கே புலப்படுத்தும் தன்மையோடு கூட இருக்கும் இவைகளை கட்டுப்படுத்தும் தன்மை என்பது எனக்கு கிடையாது அப்படிங்கிறார். அப்போ இதை கட்டுப்படுத்தணும்னா நான் என்ன செய்ய அப்படின்னா, இறைவா எம்பெருமானே உன்னை வணங்கி துதித்து எழுகிறேன், இதற்குரிய ஆயுதம் நீ மட்டும்தான். இந்த யானைகளை கட்டுப்படுத்தி அஞ்சி அழிந்த என்னை விடற்கு அறியா, என்னை விட்டுறாதப்பா. இந்த யானைகள் எல்லாம் என்னையை கொண்டு போய் எங்கெங்கேயோ மீண்டும் 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 பிறவின்ற துன்பத்தில் கொண்டு வந்து சேர்த்துருது. அதனால் என்னைய விட்டுறாத, விடற்கு அறியாய், விடுதற்கு. ஏன்னா நீ எப்பேற்பட்ட வலிமை உடையவன், அந்த அடியார்களுக்கு அல்லாமல் வேற யாராலையும் தீண்ட முடியாதவன், வெப்பமாகவும் தட்பமாகவும் இருப்பவன், அந்த கடலிலிருந்து எழுந்த அந்த நஞ்சையே அமுதமாக விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டவன். அப்போ எனக்கு வந்த இந்த துன்பம் எப்படிப்பட்டது? கடுமையான பகைவர்களால் ஒரு துன்பம் வந்த மாத்திரத்தில் அவர்களை எதிர்த்து என்னால் நிற்க முடியாது. பகைவர்களை எதிர்த்து என்னால் நிற்க முடியலை. அப்போ முடியாமல் தளர்ந்து போயிருக்கிறேன். இந்த நேரத்தில் உன்னுடைய திருவடியே துணையாக நின்று உன் திருவடியை பற்றி கொண்டு இருக்கிறேன் என்பது போல நமக்காக இறங்கி சொல்லும் ஒரு பிரபஞ்ச வைராக்கியமான இந்த படம். ஏன்னா ஐம்புலன்கள் அதனுடைய கொடுமை எப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இதை சாரக்கூடாதுன்னு நினச்சாலோ அந்த சார்பு தான் நமக்கு மீண்டும் 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 வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஐம்புல சார்பு என்பது பிரபஞ்சத்தோடு வாழக்கூடியது. அப்போ பிரபஞ்சத்தை விட்டு நான் நீங்க முடியுமா? ஒரு காலம் என்னால் முடியாது. அப்போ என்னால் முடியாது என்றால் இந்த பிறவி என்பது மீண்டும் மீண்டும் வந்துவிடுமே என்ற பிறவிக்கு அஞ்சிய மாத்திரத்தில் இறைவனை பற்றி கொண்டால், பற்றுக பற்று அற்றான் பற்றை. அப்போ நம்ம யாரை பற்றணும்? இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் இந்த ஐம்புலன்கள் எப்படி இருக்கு? 5 யானைகளைப் போல அடல் கரி போல் இருப்பது. இவைகளை தடுத்து நிறுத்தும் வலிமை இறைவனுக்கே உண்டு. அந்த இறைவனுடைய திருவடி ஞானம். இது எதை சொல்லுது அப்படின்னா, இறைவனுடைய ஞானம் என்பது அதாவது திருவடி ஞானம், திருவடியை பற்றி கொள்ளுதல். நம்முடைய அறிவு சிற்றறிவு, அவனுடைய அறிவு பேரறிவு. அந்த பேரறிவுக்குள் அடங்கி என் செயல் ஆவதும் ஒன்றுமில்லை, எல்லாம் உன் செயலே என்று இறைவனிடம் அடைக்கலமாக இறைவனையே தொழுது வணங்கினால் இந்த துன்பத்திலிருந்து, என்ன துன்பம்? ஐம்புலன்களுக்கு அஞ்சிய துன்பம். ஐம்புலன்கள் எப்படி இருக்கு? அடல் கரிவோடு இருக்கு. அப்படி அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய், விட்டுடுதிகள். நீ விடுவியா? விடமாட்ட. நீ எப்படிப்பட்டவன்? இந்த வெளுத்தொண்டற்கெல்லாம் தொடர்கரியாய் சுடர் மாமணியாய் இருப்பவன், சுடுதீ சுழல கடற்கரிதா எழுநெஞ்சு அமுதாக்கும் கரை கண்டவன். இவ்வளோ பெரிய கருணாமூர்த்தியாக இருக்கிறவன் என்னுடைய துன்பத்திலிருந்து என்னை நீக்க மாட்டியா? கண்டிப்பாக என்னை துன்பத்திலிருந்து நீக்குவா என்று அருமையான ஒரு பாடலாக்கு இங்கே தந்திருக்கிறார் மணிவாசகர். என்றால் நம் பொருட்டாக, அவருக்காக இல்லை, நமக்காக
நாம் இன்னைக்கு விட்டில் பூச்சியை போல மீண்டும் மீண்டும் அது போய் அந்த லைட்டில் போய் ஒரு தடவை பட்டால் கூட தெரியாது, அது மீண்டும் மீண்டும் அதிலேயே போய் விழுவது போல இந்த பிரபஞ்சம் என்ற ஒன்று ஐம்பொறிகளோடு கூடி ஐம்புலன்க நுகர்ச்சியின் மூலமாக மீண்டும் மீண்டும் அதிலேயே நம்ம மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி சிக்கி தவிக்கும் நம்மை இறைவன் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், வேறு யாராலையும் காப்பாற்ற முடியும். அந்த இறை வழிபாடு இறைவனோடு ஒன்றித்து இருந்தால் அன்றி இந்த ஐம்புலன்களை நாம் வெல்ல முடியாது என்பதை நமக்கு மிக அழகாக இந்த ஐம்புலன்கள் அடக்கு அடக்கு அடக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு காலம் அடக்கக்கூடாது, அடக்குன்னா அது மீறிட்டு வந்துடும். அப்போ ஐம்புலனை அடக்காமல் நம்ம எப்படி இருக்க முடியும்னா ஐம்புலன்களையும் கொண்டு போய் இறைவனுடைய திருவடியில் போடுங்க. கண்கால் காண்மீன்களோ, இதுக்கு தானே அப்பர் பெருமான் அழகாக அங்கமாலை கொடுத்தார். இந்த ஒவ்வொரு புலனும் இறை வழிபாட்டிலே உட்கார்ந்துருக்கணும். மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய். அப்போ இந்த ஒவ்வொரு புலன்கள் மூலமாக பொறிகள் மூலமாக இறை வழிபாட்டை இதை அப்படியே கொண்டு இறை வழிபாட்டில் செலுத்திடணும். செலுத்த அதற்கு பேர் தான் மடைமாற்றம். அப்போ நாம் போய் அடக்கிறோன்னு சொன்னால் அது பீறிட்டு வந்துடும், நாம் அடக்க முடியாது. முழுக்க முழுக்க இறை வழிபாடு, இறைவனால் மட்டும்தான் இந்த ஐம்பொறிகள் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தை நோக்கி செலுத்துவதை நிறுத்த முடியும். அப்போ இந்த பொறிபுலன்களை மீண்டும் மீண்டும் இறை வழிபாட்டிலே நிறுத்திவிட்டால் இறைவன் இந்த பொறிகளை அடக்கி விடுவார், இந்த அடல் கரியை அடக்கி விடுவார். அவருக்கு அடக்கிற திறமை. ஏன்னா இந்த பொறிகள் முழுக்க இறை வழிபாட்டில் நிற்கும்போது இந்த உயிர் அறிவானது இறைவனோடு ஒன்றித்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியே, இதுதான் பிரபஞ்ச வைராக்கியம் என்று சொல்லக்கூடியது. அருமையான ஒரு பிரபஞ்ச வைராக்கியமாக மீண்டு வாரா வழி என்று சொல்லக்கூடிய பிறவி என்பது இந்த பொறிப்புலன்கள் வாயிலாக செல்ல செல்ல மீண்டும் பிறவி. அந்த பிறவியிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் இதன் வழியாக செல்லக்கூடாது. செல்லாமல் இருப்பதை நாம தடுக்க முடியாது. அப்போ நாம தடுக்கலைன்னா இறை வழிபாட்டில் நிற்கும். இப்படி ரொம்ப அழகா. அப்போ இதை செய்ய முடியுது இறைவன் மட்டும்தான். அதான் இறைவனுடைய பெருமைகளை பட்டியல் போட்டு தன்னுடைய சிறுமையை சொல்லி இந்த சிறுமையிலிருந்து என்னை நீக்கித்தா என்பதான ஒரு அருமையான பாடலாக்கி கொடுத்திருக்கிறார் மணிவாசக பெருந்தகையார். அடற்கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கு அறியாய் விட்டுடுதி கண்டாய், வெளுத்தொண்டற்கு அல்லால் தொடர்க்கு அறியாய், சுடர் மாமணியே சுடு தீ சுழல கடல் கரிதாய் எழுநஞ்சு அமுதாக்கும் கரைக்கடல். பார்க்கடல் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு, அந்த பார்க்கடலே கரிய நிறம் மாறும் அளவாக இங்கே மாறியதா. அதான் கடல் கரிதாய் எழு நஞ்சு, அந்த நஞ்சு எழும்போது வெள்ளை வெள்ளேன்ற பார்க்கடலே மாறிட்டான். அப்படிப்பட்ட நஞ்சையே கொண்டு வந்து கண்டத்தில் அடக்கினாயே, அப்போ எனக்கு வரும் இந்த துன்பத்தை உன்னால் நீக்க முடியாதா, நன்றாக நீக்கி விடுவாய் என்பதாக இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார். பாடலை நல்லா மீண்டும் மீண்டும் படிச்சிங்கனாலே நமக்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்கும். இன்றைக்கு ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரம், நாளைக்கு ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜை நன்னாள். அதற்கு முதல் நாள் இன்றைக்கு சித்திரை நட்சத்திரம். பெருமிழலை குறும்பர் என்று சொல்லக்கூடிய அவருடைய சீடர் அதாவது குரு மூலமாக முக்தி பெற்றவர்கள், சிவலிங்கத்தை வழிபட்டு முக்தி பெற்றவர்கள், இறைவனை வழிபட்டு முக்தி பெற்றவர்கள், அடியார்களை வழிபட்டு முக்தி பெற்றவர்கள், இந்த குருவை போற்றி வழிபட்டவர்கள். இது கூட குரு பஞ்சாக்கரம்பாங்க. பஞ்சாக்கரத்திலே பார்த்தீங்கன்னா 5 வகை நம்ம சொல்லுவோம். இன்னும் சில பஞ்சாக்கரம் இருக்குது. என்ன பஞ்சாக்கரம்னா குரு பஞ்சாக்கரம்னு ஒன்று இருக்குது. குரு பஞ்சாக்கரம்னா ஞானசம்பந்தர் என்ற ஒரு எடுத்துட்டோம்னா ஒற்றெழுத்தை நீக்கிட்டேன்னா 5 எழுத்து. திருநாவுக்கரசு ஒற்றெழுத்து நீக்கினா 5 எழுத்து. நம்பி ஆரூரர் ஒற்றெழுத்து நீக்கினா 5 எழுத்து. மணிவாசகர் ஒற்றெழுத்துக்குன்னா 5 எழுத்து. புனிதவதி 5 எழுத்து. இப்படி இவர்களுடைய நாமத்தை சொல்லியே இந்த பெருமிழலை குறும்பர் முழுக்க நாளைக்கு நம்ம குரு போகிறாரு கைலாயத்துக்கு,
அவர் இல்லாத உலகத்தில் நாம் வாழ்வதா என்று இன்றைக்கு ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அப்படியே உடலை ஒடுக்கி யோக நுட்பம் அப்படியே ஆன்மாவை இந்த பிரம்மாந்திரம் வழியாக நம்பி ஆரூரா நம்பி ஆரூரா நம்பி ஆரூரா என்று சொல்லியே இந்த பஞ்சாக்கரத்தை குரு பஞ்சாக்கரத்தை சொல்லியே மேலான சிவகதி திருக்கைலாயம் அடைந்த நன்னாள் குருபூசி நன்னாள் அவரையும் மனதில் கொண்டு இந்த மாணிக்க வாசகர் நமக்கு தந்த நீத்தல் விண்ணப்பம் திருவாசக சிந்தனையும் கொண்டு மனதில் இன்றைக்கு இருத்துவதற்கு நமக்கு அருள் பாலித்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதீபதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.